வணக்கம். கந்தர் அனுபூதியில் 34வது பாடலுக்கு விளக்கம் சொல்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த கந்தர் அனுபூதி விளக்க உரையை தங்களுக்கு தெரிந்த ஆன்மீகத்தில் பற்றுள்ள நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் அனுப்பி வைத்து அனைவரையும் பார்ப்பதற்கு வழி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த 34வது பாடல் எதை பற்றி சொல்கிறது என்று பார்க்க போகிறோம். சென்ற 33வது பாடலில் சிந்தாகுல இல்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன்னு ஒரு வரம் கேட்டார். இந்த உலக மாயை என்று சொல்லப்படக்கூடிய என் வீடு, என் மனைவி, என் மக்கள் என்ற கவலையான அந்த உலகத்திலிருந்து சிந்தாகுல இல்லோடு செல்வமெனும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த ஆசைகளெல்லாம் இருந்து அது விந்திய மலை காடுகளைப் போல உள்ளே நுழைந்தால் வெளியே வர முடியாத அளவுக்கு இருக்கிறதே, இதிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று ஒரு வேண்டுகோளை விடுத்தார். இந்த பாட்டில் என்ன விடுறாரு? சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். என்ன கேட்குறாரு பாருங்க. சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. சிங்கார மடந்தையர் என்று சொல்லப்படுகின்ற தங்களுடைய அழகை காட்டி ஆண்களை மயக்கி தங்கள் வலையில் விழச் செய்து அவர்களுடைய பெருமையையும் புகழையும் கெடுக்கக்கூடிய அந்த மகளிர் மேல் நாட்டம் கொண்டு நான் சென்று அந்த தீ நெறியில் சென்று என்னுடைய பெருமை இழந்து விடாமல் எனக்கு நீ வரம் தர வேண்டும் கேட்குறார். இந்த வரத்தை இறைவன் தந்தாதான் நாங்கள் பெண் மோகத்தால் ஈர்க்கப்பட்டு நாசமாக போகாமல் இருக்கலாம். அதைத்தான் இவர் கேட்குறார். சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். நீ வரம் தந்தாதான் முடியும். நீ எப்படிப்பட்டவன்? சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. நீ எதிரிகளை எல்லாம் சம்ஹாரம் செய்யக்கூடியவன், தீயவர்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவன். எப்படி சம்ஹாரம் செய்வாய்? விரைவாக வர வேண்டும் என்பதற்காக மயில் மேல் ஏறி வேகமாக வந்து எதிரிகளை எல்லாம் சம்ஹாரம் செய்யக்கூடியவனே, இந்த சின்ன உதவியை செய்ய மாட்டாயா? பெண் மோகத்தில் விழாமல் என்னை தடுக்க மாட்டாயா? அதான் சங்கிராம சிகாவல சண்முகனே. நீ 6 விதமான இயல்புகளை கொண்ட அற்புதனே. உன்னுடைய 6 இயல்புகள் என்ன? உல்லாசன், நிராகுலன், யோகன், இதன், சல்லாபன், வினோதன். இந்த 6 குணங்களை கொண்ட அற்புதனே, நீ பெண்கள் வலையில் நான் விழாமல் என்னை காப்பாற்ற மாட்டாயா? இந்த 2வது பாட்டிலே இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கோம். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்வாய் முருகாசுர பூபதியே. அப்படிப்பட்ட 6 இயல்புகளை உடையவனே, நீ பெண்மோகத்தில் இல்லாமல் என்னை காப்பாற்ற மாட்டாயா? கங்கா நதி பால கிருபாகரனே. நீ ஏன் கங்கா நதியினுடைய மகனாக சொல்கிறோம்? நீ சிவனுடைய கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளாக சரவண பொய்யை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது வாயு பகவான் சுமந்து கொண்டு வந்தார். அந்த வாயு பகவானால் வெப்பத்தை தாங்க முடியாத காரணத்தினால் எங்கே தவற விட்டு விடுவாரோ என்று கங்கை நதியை சிவபெருமான் அனுப்பி உன்னை சுமந்து வரச் செய்து சரவண பொய்கையில் விட்டார். அதனால் நீ கங்கா நதி பாலன்.
கங்கா நதி பால கிருபாகரனே. நீ உலக மக்களுக்கு எல்லாம் கிருபை செய்யக்கூடியவன், அருளை வாரி வாரி வழங்கக்கூடியவன் அல்லவா? இத்தகைய சிறப்புகளையெல்லாம் உடைய நீ இந்த பெண் மோகத்தில் விழாமல் என்னை தடுத்து ஆட்கொள்ள வரம் தர மாட்டாயா? சிங்கார மடந்தயதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். அவருக்கு மங்காமல் வரம் தந்து அவரை கடத்தேற்றி அவருடைய உடம்பை ஞான உடம்பாக்கித்தான் அவர் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், மயில் விருத்தம் எல்லாம் பாடிட்டார். இப்போ நமக்காக இறைவன்கிட்ட நம்ம வக்கீல் மாதிரி இதை கேட்குறாருங்க. அதனால இந்த சிற்றின்பத்தை விடுவதற்கு நாங்கள்லாம் முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி செய்ய வேண்டும்? ஸ்ரீராமனை போல் வாழ வேண்டும். இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாயின்னு ராமனுடைய பெருமையை சீதை அனுமன்ட்ட சொன்னான். அப்போ அவர் ராமர் எப்படிப்பட்டவர்? இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன், மனசால கூட இன்னொரு பெண்ணை அவர் நெருங்க மாட்டார், நினைக்க மாட்டார் ராமன். அதை போல நாம் வாழ வேண்டும். முயன்றால் முடியாததில்லை, முயலலாம். அந்த மாதிரி வாழ வேண்டும். பெண் இன்பத்தில் ஆழ்ந்து போகக்கூடாது. தன் மனைவியை தவிர மற்றவரை தாயாகவும் சகோதரியாகவும் தான் பார்க்க வேண்டும். வயதில் மூத்தவர்களை தாயாக பார்க்க வேண்டும், வயதில் குறைந்தவர்களை சகோதரியாக பார்க்க வேண்டும். அந்த வரத்தை இறைவன் தான் வழங்க வேண்டும். அதான் சிங்கார மடந்தயதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். இந்த பாடல் நம்ம பாடிக்கிட்டே வந்தாச்சுன்னா நம்மளும் அந்த நிலையை எட்ட முடியும், நம்மளுடைய மன உயர்வான நிலைக்கு செல்ல முடியும். இவர் இதை வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வராரு. நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு தெரியும். 9வது பாட்டில் என்ன சொன்னார்? மட்டூர் குழல் மங்கையர் மையல் வளை பட்டூ செல்படும் பரிசென்றொழிவேன். தேன் சுரக்கின்ற பூக்களை அணிந்த அந்த மங்கையர்களின் மையல் வலையில் பட்டு நான் வீழாமல் இருப்பதற்கு என்னைக்கு நீ அருள் புரிவாயின்னு 9வது பாட்டில் கேட்குறாரு. அடுத்து 14வது பாட்டில் என்ன சொல்றாரு? ஊர்வேல்வில் இமங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ, சோர்வேரோடு குன்று துளைத்த நெடும் போர்வேலவ புரந்தர பூபதியே. வேல்விழி மாந்தர்களுடைய வடிவலையில் நாட்டம் கொண்டு நான் அவர்கள் மேல் நாட்டம் கொண்டு அவர்களையே நாடி செல்லாமல் இருப்பதற்கு அருள் புரிவாயாக. அப்படி செல்வதற்கு நீ அருள் புரிந்தால்தானே நான் ஞானத்தை பெற முடியும் என்று 14வது பாட்டில் சொல்றாரு. பாருங்க, இந்த பெண் மோகம் எவ்வளவு நம்மளை ஞானத்தில் முன்னேற விடாம தடுப்பதற்கு தான் இவ்வளவு 3 பாட்டு வச்சிருக்கிறார். இது 34வது பாட்டு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. சிங்கார மடந்தயதி நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே. அதனால பெண் மோகத்தை நம்ம விட்டு சிற்றின்பத்தை விடுத்து சிவ இன்பத்தை தேடி அலைய வேண்டும் மக்களே. அதான் அருணகிரிநாதர் இந்த பாட்டில் மூலமா சொல்ல வேண்டியது. பிரண்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரணன்றோ ஆன்றவளுக்குன்னு வள்ளுவர் தானே சொல்றாரு. திருமந்திரம் என்ன சொல்லுது? ஆத்தமனையால் அகத்தில் இருக்க காத்த மணாலை மங்கையரை காமுறும் காளையர்கள் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்திற்கு இடருற்றவாறே. அழகான மனைவி வீட்டில் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை தேடுறவன் வீட்டில் உள்ள நல்ல சுவையான பலாப்பழத்தை விட்டு போய் ஈச்சம்பழத்தை தேடி போய் அதில் போய் சிக்கலில் மாட்டிக்கொண்ட மாதிரில இருக்குது இது அப்படிங்கிறாரு திருமந்திரம். இன்னொரு பாட்டில் என்ன சொல்லுது? திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தமென்று எண்ணி அறையில் புதைத்து, திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அறுத்தமென்று எண்ணி அறையில் புதைத்து, பொருத்தமில்லாத புலிமாங்கொம்பேரி
பொருத்தமில்லாத புளிமாங்கொம்பேறி கருத்தறியாதவர் காலற்றவாறே. அழகான மாம்பழத்தை வீட்டில் வச்சு பூட்டிட்டு பக்கத்து வீட்டில் வளர்ந்துருக்கிற புளிய மரத்தில் உள்ள புளியம்பழத்துக்காக வேண்டி பறிப்பதற்கு உச்சியில் போய் ஏறி கீழே விழுந்து காலை உடைஞ்ச கதை தான் நீ பிற பெண்களை நாடி போவது. உன் வீட்டில் உள்ள தேமாங்கனி போன்ற மனைவியை வீட்டில் வச்சு பூட்டிட்டு அடுத்த வீட்டில் புளியம்பழம் மாதிரி உள்ள ஒரு பெண்ணை நாடி நீ போவது. புளிய மரத்தில் ஏறி அந்த புளியம்பழத்தை திங்கிறதுக்காக போய் கீழே விழுந்து கால் ஒடிஞ்ச மாதிரின்னு திருமந்திரம் சொல்லுது, திருக்குறள் சொல்லுது, அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அந்த பெண்ணின் பைத்தத்தை விட்டொழித்தால் என்ன? இனிப்புங்கிறது எல்லாமே இனிப்பு தான். உனக்கு ஒரு இனிப்பு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, லட்டு, அது இனிப்பு தான். ஜாங்கிரி இன்னொரு இனிப்பு, உருவந்தான் மாறி இருக்கும், சுவை ஒன்று தான். மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணுங்கிறக்காக வேண்டி சொல்கிறேன். ஆக உனக்காக இறைவன் வழங்கிய அந்த மனைவியுடன் மட்டுமே நீ மகிழ்ந்திருக்க வேண்டுமே என்று பிற பெண்களை நினைத்து போகக்கூடாது. அதிலும் சிங்கார மடந்தையர் என்று சொல்லக்கூடிய, ஏன் அதுக்கு சிங்கார மடந்தையர்னு வார்த்தையை போடுறாரு? சிங்கார மடந்தையர்கள் அளவுக்கு அதிகமாக ஒப்பனை செய்து கொண்டு, அதான் சிங்கார மடந்தையர். அதான் இந்த ஒன்றும் ஒவ்வொரு வார்த்தையை போடுறாரு. 14 பாட்டில் கூர் வேல்விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னுமதோ சொன்னார். இன்னொரு பாட்டில் என்ன சொன்னார்? 9வது பாட்டில் மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசன் ஒளிவேன்னு சொன்னார். இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? சிங்கார மடந்தையர் தீநெறிவோய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சிங்கார மடந்தையர் தீநெறியில நம்மளை இழுத்து கொண்டு செல்வார்கள். அவர்கள் அளவுக்கு அதிகமாக ஒப்பனை செய்து கொண்டு ஆடவரை கவருக்கு என்றே அலைந்து திரிவார்கள். அவர்கள்ட்ட எச்சரிக்கையாயிரு, நீ போய் விழுந்துராத. அவர் விழுந்து தப்பித்து வந்து விட்டார். எத்தனையோ பேர் இதனால பெயரிலிருந்து புகழிலிருந்து போயிருக்கிறார்கள். விஸ்வாமித்திரர் மேனகையிடம் வீழ்ந்தார், தன்னுடைய தவத்தை இழந்தார். எதுக்கு இந்த விஸ்வாமித்திரருக்கு? இதான் விதியின் பயன். ஆனால் கடவுள் வரம் தந்தாதான் நம்ம தப்பிக்க முடியும். பாருங்க, இந்திரன் அகலிகையின் பால் வீழ்ந்தான். கௌதம முனிவரனுடைய ரிஷிபத்தினி. இந்திரன் ஏன் தன் மனைவியை விட்டுட்டு இங்கே வரணும்? ஆத்த மனையால் அகத்தில் இருக்க காத்த மணாலை காமுறும் காளையர்கள் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடரூற்றவாரென்னு சொல்லி இடரூற்றான். உடம்பெங்கும் கண்களாகி போனான். அகலிகை கல்லாகி போனால் என்ன செய்யறது? ராவணன் கடவுளினுடைய அம்சமான சீதையின் மேலே ஆசைப்பட்டு அழிந்தான். தான் மட்டும் அழியவில்லை, தன்னுடைய வம்சத்தையே அழித்தான். தற்காலத்திலுமே பெண்மோகத்தினால் அழிந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பேரும் புகழுமாக இருந்தவர்கள் தகாத உறவின் காரணமாக தன்னுடைய பெருமையும் புகழையும் அழித்து குலைத்து பாழாகி போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதற்கு மங்காமல் எனக்கு வரம் தருவாய், மங்காமல் எனக்கு வரம் தருவாய் என்று கேட்கிறார். சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். நீ வரம் தந்தா நான் விழாம தப்பிப்பேன். அப்போ இந்த பாட்டை தினந்தோறும் படிச்சீங்கன்னா நீங்களும் இந்த சிங்கார மடந்தையரனுடைய ஆசையில் விழாமல் தப்பிக்கலாம். நீ எப்படிப்பட்டவன்? சங்கிராம சிகாவல சண்முகனே, சம்ஹாரம் செய்யக்கூடியவன். மயில் மேல் ஏறி எதிரிகளையும் அசுரர்களையும் துன்பமாயத்தை தரக்கூடியவர்களையும் தீயவர்களையும் சம்ஹாரம் செய்யக்கூடியவன். உல்லாச நிராகுல யோக இத சல்லாபயனும் 6 குணங்களையும் 6 முகங்களாக கொண்ட சண்முகன் நீ கங்கையின் மைந்தன். அவதான் உன்னையை கொண்டு சரவண பொய்களை விட்டா. நீ அனைத்து உயிர்களுக்கும் கிருபை தரக்கூடியவன். இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் உடைய முருகனே, இறைவனே, நீ சிங்கார மடந்தைய தீநெறியில் போய் சென்று விழாமல் எனக்கு வரம் தருவாய் என்று இந்த பாடல் கேட்கிறார். சிங்கார மடந்தைய தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய். சங்கிராம சிகாவல சண்முகனே, கங்கா நதி பால கிருபாகரனே. நன்றி.